டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஜனநாயகன். தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வினோத் டைரக்ஷனில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாக இருக்கும் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, மதுரை ஜெயிலில் தண்டனை கைதியாக இருக்காரு விஜய். பேரு தளபதி வெற்றி கொண்டான். சிறையில் இருந்து கதை தொடங்குகிறது. சிறையின் பாதுகாவலராக சூப்பரண்டாக கௌதம் மேனன், பேரு ஸ்ரீகாந்த். ஜெயிலில் ரவுடிகள் தொல்லை தாங்க முடியல. ஒரு தொழிலதிபரை கொலை பண்ணுறதுக்கு வேற பிளான் பண்ணுறாங்க. கௌதம் மேனனுக்கு இந்த ரவுடிகளோட தொல்லை தாங்க முடியல. அதையெல்லாம் சரி செஞ்சு கௌதம் மேனனுக்கு உதவி செய்கிறாரு. ஜெயிலில் பிரச்சனை இல்லாமல் வெற்றி கொண்டான். இவர் முழு பேர் தளபதி வெற்றி கொண்டான். சுருக்கமாக டிவிகே காவல்துறைக்கு டிவிகே உதவி செய்ததால் அவர் மீது நல்லெண்ணம் கொண்டு கௌதம் மேனன் டிவிகே பரவலில் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு உதவி செய்கிறாரு. தன் சொந்த ஜாமீனில் அனுப்பி வைக்கிறாரு. ஊருக்கு போய் தன் அம்மாவை பார்த்த உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. டிவிகேவோட அம்மாவா ரேவதி நடிச்சிருக்காங்க. மரணிக்கும் தருவாயில் தன் மகனை ரேவதி பார்க்க விரும்பியதால் விதிமுறைகளை மீறி வெற்றி கொண்டான் தன் அம்மாவை சந்திக்க பரோல் வழங்கியதால் உயர் அதிகாரிகள் கௌதம் மேனனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் நன்னடத்தை அடிப்படையில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின பொது மன்னிப்பில் வெற்றி கொண்டான் சிறையில் இருந்து விடுதலையாகவும் உதவி செய்கிறாரு. விடுதலையான பிறகு வெற்றி கொண்டானுக்கும் கௌதம் மேனன் மகள் விஜய்க்கும் இடையே ஒரு அழகான அன்பு பந்தம் உருவாகிறது. எதிர்பாராத விதமாக கௌதம் மேனன் விபத்தில் உயிரிழக்க கௌதம் மேனன் மகளான விஜயை தன் மகளாக நினைத்து விஜயின் பாதுகாவலனாகவே மாறி அவங்கள தத்தெடுத்த மாதிரி வளர்க்குறாரு. கௌதம் மேனன் தன் மகள் இராணுவ அதிகாரியாக வேண்டும் என ஆசைப்பட்டதால் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என வெற்றி கொண்டான் அவர் விஜய்க்கு பல பயிற்சிகள் கொடுக்குறாரு. அவங்க தான் மமிதா பைஜு. அவங்களுக்கு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. கோபப்பட்டாலோ அதிர்ச்சியான சம்பவங்களை பார்த்தாலோ மூச்சு திணறல் வந்துடும், வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். அதையெல்லாம் சரி செய்து தன் மகளை இராணுவ அதிகாரியாக ஆக்குனாரா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு இடையில வில்லன் பாபி தியோலே, ஒரு ஆப்பிரிக்க கேங்ஸ்டரு. அவருக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நாயகன் வெற்றி கொண்டானுக்கும் அவர் பாபி தியோலுக்குமே ஒரு வரப்பு தகராறு இருக்கு. இன்னொரு வில்லன் பிரகாஷ்ராஜ், அரசியல்வாதி. ரெண்டு வில்லன்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டையே மிரட்ட தளபதி வெற்றி கொண்டான் இருக்கும்போது நடக்குமா? இவங்களை எப்படி ஒழிச்சு கட்டினாரு? பிரகாஷ்ராஜோட பின்னணி என்ன? பாபி தியோலின் பின்னணி என்ன? தளபதி வெற்றி கொண்டானுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே என்ன பிரச்சனை என்பது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. விஜயோட நடிப்பு, ஸ்கிரீன் பிரசன்ஸு, ஆக்ஷன்னு ஃபுல் எனர்ஜியோட உற்சாகமாக அவர் நடிச்சிருக்கிறது சூப்பராக இருக்குது. தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இதுவே விஜயோட கடைசி படங்கிறதால தளபதி ரசிகர்கள் ஆர்வமாக திரண்டு படம் பார்க்குறாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான். ரசிகர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கு, ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு கம்பீரமான ஹீரோ, ஃபுல் எனர்ஜியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு கொடுக்குறவர், எல்லோருக்கும் பிடித்த ஒரு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர். இதுதான் கடைசி படங்கிறது எல்லோருக்கும் ஏமாற்றம்தான். கடைசி படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதுவுமே நமக்கு பெரிய ஏமாற்றம் தான். இந்த படம் தெலுங்கில் வந்த பாலையா நடித்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான். முதல் பாதி முழுவதும் பகவந்த் கேசரி மாதிரி தான் இருக்குது, சீன் பை சீனு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக இருக்குது. ஹீரோவுக்கு பில்டப் பண்ணது சரி, வில்லனுக்கும் இவ்வளோ பில்டப் பண்ணணுமா? படம் முழுவதும் ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் தான் படத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குடிச்சு மக்கள் இறந்து போனது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு உண்மை சம்பவங்களை சேர்த்துருக்காங்க. 30 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் திரையுலகில் தவிர்க்க முடியாத வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த விஜய் அவர்களுடைய கடைசி படம் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சாதாரண ரசிகர்களுக்கு. திமுக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்துக்கு இடையில் தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி
இன்று தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்திருக்கும் விஜய்க்கு அவரது கடைசி படம் என்பது தமிழ் சினிமா ரசிகர்களால் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறத்தக்க ஒரு திரை அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். தங்களின் ஆதர்ச நாயகன் தளபதி திரையில் தோன்றினாலே போதும் என்று ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்யும் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நாள் கொண்டாட்டமாக இருக்கும். பொதுவான பார்வையாளர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு ஜனநாயகன் படம் என்பது வெறும் வெற்று பில்டப் தான். கதைக்கு தொடர்பு இல்லாத அரசியல் வசனங்கள் நிறைந்த ஒரு சுமாரான படமாகத்தான் வந்திருக்கு. பிரகாஷ்ராஜ் கதாபாத்திரம் ஒரு அரசியல் தலைவரை ஞாபகப்படுத்துது. அதுவும் அவர் கடலை புடுங்கி திங்கிறது எல்லாம் அரசியல் மேடைகளில் நாஞ்சில் சம்பத் பேசிய வசனம்தான். அனிருத் இசை ஆட்டம் போட வைக்குது. தளபதி கச்சேரி, ராவண மவன்டா போன்ற பாடல்கள் தியேட்டரே தெரிக்குது. ஒன்மேன் ஆர்மியாக கதையை தாங்கி பிடிக்கிறாரு விஜய். அழகான கதாநாயகியாக போகிறாங்க பூஜா ஹெக்டே. மமிதா பைஜி அவங்க கதாபாத்திரத்தை கொடுத்ததை அவங்க நிறைவாக செஞ்சுருக்காங்க. நாம் எதிர்பார்த்தது வினோத் கிட்ட ரமணா மாதிரி கேப்டன் விஜயகாந்த் நடித்த ரமணா படம் மாதிரி இந்த படம் இருக்கும்னு நினச்சோம். இல்லைன்னா அர்ஜுன் நடித்த முதல்வன் மாதிரி ஒரு படம் தளபதி விஜயோட கடைசி படமாக இருந்திருக்கணும். ஆனால் இவர் வினோத் எடுத்திருக்கிறது கூலி மாதிரி, தக்லைஃப் மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. கூலி தக்லைஃபை விட இந்த ஜனநாயகன் டெப்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். கூலி ஜனநாயகனை விட இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜ் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.